நீங்க ஏசப்பாவோடு அந்த நாள் முழுவதும் கடந்து செல்வீர்கள். ஏனால் சத்துருவின் கிரியைகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் எதிர்க்கிறவன். ஆமென். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக வேத வாசிப்பீங்க பாருங்க. உலக வாழ்க்கை வாழும் பொழுது, ஷாப்பிங் போகும் பொழுது, உறவுகளோடு பேசும் பொழுது ஒரு தடையும் வராது. நீங்க அப்ப நீங்க புரிந்து கொள்ளலாம், தடை வரலையா, நான் ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம். இல்ல மக்களே, நீ அவனோடு இருக்கிற அர்த்தம். தடை வருகிறது என்றால் என் தேவ ஜனமே நீ இயேசு உன்னோடு இருக்கிற என்பது அர்த்தம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன மக்களே? அவருக்கு ஒரு பைபிள் வாசிக்கணும். ஆண்டவரே நான் ஒரு மணி நேரம் அப்போ தடை வரும். ஆமென். எதிரா வந்துருவான். கிறிஸ்துவுக்காக மட்டும் இல்லைங்க, பாருங்க, சுத்தமுள்ளவளாக வாழணும் அப்படி நீங்க தீர்மானிச்சீங்கன்னா அசுத்தாவி வரும். ஆமென். சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் போராட்டங்கள் வரும். ஹல்லேலூயா. நான் என்னோட வாழ்க்கை இன்பமா இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபிச்சிட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் கசப்புள்ள சூழ்நிலைகள் வரும். அதை கொண்டு பயப்படாதீங்க.